Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல மட்டன் தோரன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து குறைவாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியை யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 6 ல இருந்து 7 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். நீங்க உங்களோட மட்டனை பொறுத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மட்டன் எல்லாம் சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 10 போல சின்ன வெங்காயத்தை வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வேக வச்சா போதுமானது. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்ததும் இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டன் வேகட்டும். அதுக்குள்ள மட்டனுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் போல துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 போல சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாம பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மட்டனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். மட்டனும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் தோரன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.